என்ன அம்மா இல்லை உனக்கு அழியே ராதானூர் தில்லைவனை ஈஸ்வரனோடு சோழக்கருப்பனோடு வருவாய். காளியம்மா மாரியம்மா பகவதியம்மா மந்தையம்மா முத்தாலம்மா வீரம்மா பட்டாளம்மா பாப்பாத்தியம்மா பாப்பம்மா நாகம்மா வாழ வந்தம்மா உனக்கு வாசல்லியம்மா கோமலவல்லியம்மா வெள்ளையம்மா சேலக்காரியம்மா சோட்டாவிக்கர பகவதியம்மா சோட்டாவிக்கர பகவதியம்மா சொந்தமாக சென்று நிற்கட்டும் என்று சுந்தரனை மணந்து சோபிதமாய் மதுரையை ஆளுகின்ற மீனாட்சி அம்மையோடு கோயில் கட்டி வாழ்ந்தால் போதும் என்று கோட்டை கட்டி வாழுகின்ற திண்டுக்கல் கோட்டை மாரியம்மனோடு ஐயனாரோடு முனீஸ்வரனோடு என் குலதெய்வமாகிய மதுரை அழகுமலையான் 18ஆம் படியான் மலையாள கருப்பனோடு என் முன்னே வருவாயம்மா என் முன்னே வருவாயே அன்னையே அருள்வாய். ஆயகலை அழகு அறிவு அதிதானியமே அயராதரம் துணிவுதனம் பாக்கியமே போகம் போவயது வீரம் விஜயம் சந்தானம் நோயின்மை புதிதாம் பெருமை என்ற 16 செல்வங்களை தரவிடுவாயே 16 செல்வங்களை தரவிடுவாயே வருவாயே வருவாயே. காரணரூபிணி காமே சுபாகரி காரணரூபிணி காமசுபாகரி காரணரூபிணி காமே சுபாகரி ஆரதிராகி ஆனந்தவாரி நாரி காரணரூபிணி காமசுபாகரி காரணரூபிணி காமசுபாகரி காரணரூபிணி காமசுபாகரி ஆரதிராகி ஆனந்தவாரி ஆதிபராசக்தி அம்மா அம்மா சரிமாகரி சரிமபாமகரி சரிமபதாபமகரி சரிமபத சானிதவமகரி சரிமபத சரி மகரி மகரி பமகரி பவமகரி சசதத பவமகரி ஹரிம பதாபமகரி ஹரித பதாபமகரி மகரி சசா சரி சரி நரி
சந்தனகிரி சந்தனகிரி கூப்பிட்டா ஓடி வருவாளா ஆத்தா குரலிக்க ஓடி வருவாளா கூப்பிட்டா ஓடி வருவாளா ஆத்தா குரலிக்க ஓடி வருவாளா கிளம்பிட்டாளா ஆத்தா கிளம்பிட்டாளா கொல்லக்குடி கிளம்பிட்டாளா கிளம்பிட்டாளா ஆத்தா கிளம்பிட்டாளா அவ வந்திட்டாளா அக்கா வந்திட்டாளா ராதானும் எல்லை தேடி வந்திட்டாளா அம்மா காரணமும் இல்லாம சுவாகினி காரணமும் இல்லாம சுவாகினி ஆவிராக எழுந்தவா பிரிகாரண ரூபினி ஆரண தேகினி அமிர்தேந்திரவா கவி நாரணல் சோதரி நாளு ஒய்யாரி நடனராஜேஸ்வரி நாளு ஒய்யாரி அம்மா தில்லைவன பத்ரகாளி அம்மா தில்லைவன ஈஸ்வரனோடு சோழக்கருப்பனோடு அருள்வாய் சோபாஸ் தாயே பராசக்தி ரோகமாதா என் அன்னையே ஆதிபராசக்தியே நீ பாட்டு வைக்கின்றாய் அடியேன் பாடுகின்றேன் நீ ஊட்டுவிக்கின்றாய் அடியே உண்கின்றேன் நீ ஆட்டுவிக்கின்றாய் அடியே நாடுகின்றேன் தாயே ஆதிபராசக்தி அம்சமே என் அன்னையே இந்த பச்சை குழந்தையையும் இந்த பச்சை குழந்தையையும் நான் தான் மாத்த பச்சை குழந்தை இந்த வேற யார் நினைச்சியா பால்குடி மறக்காத பச்சை குழந்தை இந்த பச்சை குழந்தையை என் அருமை மாப்பிளமார்களையும் என் எதிரே அமர்ந்திருக்கிற என் மாப்பிளமார்களையும் என் எதிரே அமர்ந்திருக்கிற என் தாய்மார்களையும் நாங்கள் அனைவரும் அறிந்தும் அறியாமல் தெரிந்தும் தெரியாமல் புரிந்தும் புரியாமல் செய்த எல்லா குற்றங்களையும் மன்னித்து எல்லா குறைகளையும் மறந்து என் தாயே பராசக்தி எங்கள் அனைவருக்கும் நீ ஆயர்களை அழகு அறிவு அதிதானியம் அயராதனம் துணிவு தனம் பாக்கியம் போகம் பூவும் வயது வீரம் விஜயம் சந்தானம் நோயின்மை புதிதாம் பெருமை என்ற 16 செல்வங்களையும் தந்து ஆதரித்து காத்து ரசிப்பாய் அம்மா பராசக்தி நீ திருவடியே சரணம் காப்பாத்துமா காப்பாத்துமா எங்களை காப்பாத்துமா ஆமா ஆத்தல கும்பிட்டோம் உங்களுக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு ஆமா அஸ்ஸலாமு அலைக்கும் அத்தா ராஜா முகமது அவர்களுக்கு ஆயுப் கான் பேஸ்டால் அவர்கள் பொன்னாடை போத்துகிறேன் நாகூர் EM ஹனிபா பாடல் வந்து நீ கொடுத்ததற்கு நன்றி சொல்ல முடியவில்லை நீ அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே எண்ணம் ஆமா சிவாகி பாடலா அந்த பாடலை பாடணுமா போனால் நம்ம கேட்டு போட பாடல் தயவு செய்து இதை பாடவும் அருமை அத்தா அவர்கள் உங்களுக்காக பொன்னாடி கொடுத்துருக்கிறார் ஆமா அதை நான் தான் போத்தேன் இப்ப வாங்க வாங்க நல்லா அகட்டி போடுங்க ஆமாத்தான் நல்லா விரிச்சு போடுங்க சரி மாப்பிள்ள சும்மா போடுங்க மாப்பிள்ள எல்லாம் இறைவனுக்கு ஏற்படும் எல்லா புகழும் இறைவனுக்கு நல்லா இருங்க மாப்பிள்ள நல்லா இருங்க மாப்பிள்ள மாப்பிள்ள இவரு மருங்காபுரி மாப்பிள்ள மணிகண்டா மாப்பிள்ள புதுக்கோட்டை மாப்பிள்ள அருள் மாப்பிள்ள புதுக்கோட்டை மாப்பிள்ள நீலகண்டா புதுக்கோட்டை மாப்பிள்ள சுதர்சனா கட்ட கைலாசம் போகும்போது எந்த கட்ட கட்டணம் செத்து போன உடம்பு கட்ட வைகுண்டம் போகும்போது சரி கட்ட சுடுகாடு போகும்போது எதுவுமே கூட வராது என்ன சொல்றீங்க எது வராதியா என்ன மாமா சொல்றீங்க புண்டாட்டி வப்பாட்டி நஞ்ச புஞ்ச ஆடு மாடு வீடு காடு கரை மச்சி வீடு குச்சி வீடு சின்ன வீடு சிறிய வீடு அது என்ன சின்ன சிறிய வீடுனா அப்புறம் சொல்றேன் அண்டா பண்டா பாத்திரம் குண்டா லொட்டு லொசுக்கு எதுவும் வராது எதுவுமே வராது அண்ணா கேரி அத்திட்டு விட்டுருவாங்க ஒண்ணுதான் வரும் என்னது எது அதுதான் அவன் சேர்த்து வைத்த புண்ணியம் புண்ணியம் இருக்கியா மாப்பிள்ள செத்தாலும் கூட வரும்
7 ஜென்மம் தொடர்ந்து வரும். 7 ஜென்மம். அவனையும் காப்பாத்து, அவன் பரம்பரையும் காப்பாத்து. சரி, இந்த புண்ணியத்தை எப்படி சம்பாதிக்கலாம்? எப்படி? மளிகை கடைக்கு போய் 10 ரூபாய் புண்ணியம் குரான் கேட்க முடியுமா? அது எப்படி கேட்க முடியும்? யாரு அன்னச்சத்திரம் கட்டணும். நீ அப்புமணியம் போட்டார் இல்லையா அன்னதானம்? எப்படியா? சுப்பிரமணிய சவுதி அருமையான சாப்பாடு. இந்த மாதிரி 3 நேரமும் போடணும். ஆமா, 3 நேரம் போட்டுக்கிட்டே இருக்கணையா தினமும். அப்ப எவ்வளவு காசு வேணும்? அன்னச்சத்திரம் கட்டணும். இல்லையா ஆலயம் கட்டணும். ஆலயம் கட்டணும். தாயகப்பனுக்கு ஆலயம் கட்டி இருக்கிறார். அம்மா தங்க ஆசாரி சொர்ணம்மாளுக்காக பேர் பொருத்தம் பாத்தியா? தங்க ஆசாரி சொர்ணம்மா. சொர்ணம்னாலும் தங்கம், தங்கம்னாலும் தங்கம். பேர் பொருத்தம் அப்படி எல்லாம் அமையணும். அப்படி அமைஞ்சனால அப்படி பிள்ளை பிறந்திருக்கு, நல்ல பிள்ளை பிறந்திருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, அப்படி இருக்கும் போது ஆலயம் கட்டணும். அது முடியலையா இலவச பள்ளிக்கூடம் கட்டணும். கட்டணும். காசு வாங்காத பள்ளிக்கூடம், இலவச பள்ளிக்கூடம் கட்டணும். அதெல்லாம் காசு வேணும்ல. அம்மா இருக்கவே செய்வேன், இல்லாதவன் அது சரி என்ன செய்ய முடியும்? தொண்டை இருக்கிறவே என் மாப்பிள்ள மணிகண்ட பிறகு உன்னை மாதிரி பாடி சம்பாதிக்கலாம். பாட முடியாத ஊமையை என்ன பண்ணுவான்? அது சரி. ஆண்டவன் திருநாமத்தை காதல வைக்கலாம் இல்லையா? ஆக என் நண்பர்களே, என் பெரியோர்களே, என் வாலிப சிங்கங்களே, என் மாப்பிளமார்களே, முருகன் பெருமையை, முருகன் மகோன்னதத்தை, முருகன் மகாத்மியத்தை 2 காது கொடுத்து கேட்பதன் மூலமாக 10 பைசா கூட செலவே இல்லாம புண்ணியம் எனக்குங்கிறாங்க பெரியவங்க. எப்படி சொல்றீங்க? அதில் குறிப்பா என்னுடைய குருநாதர் இந்த செந்தமிழ்நாடு 64வது நாயன்மாராக ஏற்றுக்கொண்ட திருமுருக கிருபானந்த வாரியார் சாமி சொல்றாரு, கந்தபுராணம் கேட்டா புண்ணியம் கிடைக்கும் அடிச்சு சொல்றாரு. என்ன காரணம்? கதிர்வேலுக்கு எதிர்வேல் இல்லை. யார் குறை இருந்தாலும் ஆர்வம் குறையாகாதுறான்னா. சுக்குக்கு மேல மருந்து இல்ல, சுப்பிரமணிக்கு மேல சாமி இல்லைன்னா. அந்த வாரியார் நான் ஒரு 16 வயசுல சந்திச்சேன். வாய்ப்பு கிடைச்சது. ஒரு சிஷியனுக்கு எனக்கு சண்டை. என்ன சண்டை? அப்படியே கந்த புராணத்துல 6ஆம் படை வீடு எதுங்கிற சண்டை. பஞ்சாயத்து அவர்கிட்டே போயிருச்சு. திண்டுக்கல் செங்குறிச்சி திருமலைக்கேணி முருகன் கோயில் கும்பாபிஷேகம். இங்க ஐயா அங்குலாச முத்தியாபிள்ள மகன் அங்கமுத்து பிள்ளை நடத்தினார். பெரிய கோட்டீஸ்வரன். அன்னைக்கு யாரு உபன்யாசம்? வாரியார் உபன்யாசம் முடிஞ்சிய பெரிய மாமியா கச்சேரி. பெரிய மாமியால தெரியுமா உனக்கு? யாரு? கேபி சுந்தராம்பா. அவ கூடவும் சேர்ந்து பாடினேன். சரி. அப்ப கச்சேரி. அப்ப வாரியார் எல்லாத்தையும் கேட்டு சொன்னாரு. நான் சொன்னதான் சரின்னா. நான் திரும்ப கேட்டேன். என்ன கேட்டேன் தெரியுமா? முருகன் சிவனுக்கு சொன்ன மந்திரம் அதை சொல்லுங்க. அது பிரணவ மந்திரம், அதைத்தான் சொல்லுங்க. அது ரகசியம் அப்படின்னாரு. அந்த ரகசியத்தான் சொல்லுங்க. காதை நீட்டினேன். ராஜா முகமது உனக்கு கிடைக்கும்னாரு. இப்ப சொல்லியான்னு. இப்ப சொன்னா நீ சாமியாரா போயிருவேன்னாரு. ஏன் சாமியாரா போன என்னன்னு? பொம்பளை ஆசையை ஜெயிக்கணும், பெண் ஆசையை ஜெயிக்கணும்ப்பா. சாதாரண காரியம் இல்லப்பான்னார். ஜெயிச்சவன் யாரும் இல்லையான்னு. ஐயா முத்துராமலிங்க தேவர் மாதிரி ஒரு சிலர் தான் ஜெயிச்சிருக்காங்க. யார் யார் முத்துராமலிங்க தேவர்னு? உனக்கு கிடைக்கும் ராஜா முகமதுன்னார். என்னையா எல்லாமே கிடைக்குங்க, ஆனா சொன்னதெல்லாம் கிடைச்சது. அப்படியா? ஆமா, சொன்னதெல்லாம் கிடைச்சது. என்னையா ராஜா முகமதுங்கிறீங்க? என் பேர் ஷேக் சாகுல் ஹமீதியான்னு. இனிமேல் உன் பேர் ராஜா முகமது. நீ மயிலேறும் ராவுத்தேன், நீ முருகே மாதிரியே இருப்பேன்னா. நான் துணுக பையன், நான் கிட்டியா முருகே மாதிரி இருக்கிறதுன்னு. நான் சொன்னா பழிக்குமியான்னாரு. சொன்னது 2 மாசம் பழிச்சிருச்சு. வேடிக்கை பார்க்க என்னை வேஷம் கட்டி விட்டாங்க. என் குருநாதிய ராக்கெட் ஜெயபாலன் கோயிலா வேஷம் கட்டிவிட்டாங்க. போய் சொன்னேன், ஐயா நீ சொன்னது பழிச்சிருச்சு, முருகனை வேஷம் கட்டிட்டேன், எனக்கு என்ன உத்தரவுன்னு. ராஜா முகமது, நீ முருகனா நிற்கும் போது கொஞ்சமாவது கந்தபுராணம் சொல்லுனார். ஏன் நான் கந்தபுராணம் சொல்லணும்னு கேட்டேன். பிறந்தது முஸ்லீம் வீட்டுல. எங்க அப்பா ஒரு கிராமத்துக்கே சொந்தக்காரன். என் தாத்தாவுடைய அப்பே திண்டுக்கல் கவர்னர் இருந்தான். யாருக்கு? மைசூர் ராஜா ஹைதர் அலி திப்பு சுல்தானுக்கு. அவரை நம்ம சின்ன மருது பாண்டியர், பெரிய மருது பாண்டியர் மாமாம்பாங்க. வாழிக்கு வெளி அம்பலம் மாமாம்பாரு, விருப்பாச்சி கோபாலநாயக்கர் மாமாம்பாரு, தீரன் சின்னமலை கவுண்டர் மாமாம்பாரு. எல்லாருக்குமே படை உதவி செஞ்சு கொடுத்தவர். வேலுநாச்சியார் அண்ணேம்பாங்க. அண்ணே பெரிய மருதுக்கு பட்டம் கட்ட போறேன் சிவகங்கையில, நீங்க வந்து கலந்துக்குங்கன்னாங்க. நான் வர முடியாதுமா, என் மகன் ஷேக் மதார் சாஹிப் அனுப்புறேன்னா. அந்த ஷேக் மதார் சாஹிப், அவன் மகன் ஷேக் ஹுசேன் சாஹிப், அவன் மகன் ஷேக் சிலார் சாஹிப், அவன் மகன் ஷேக் தாவூத் சாஹிப், அவன் மகன் நான் ஷேக் சாகுல் அமீர். அப்படிங்கும் போது வளர்ந்தது ஒரு ஐயர் வீட்டுல. அந்த ஐயர் திண்டுக்கல்லை பெரிய கோட்டீஸ்வரர் அங்குவிலாஸ் அங்கமுத்தே பிள்ளையாக்கு மிருதங்காரனா இருந்தான். நான் அவர் 2 கொண்டாடி பிள்ளைகள் அந்த ஐயனுக்கு. நான் அங்கே வளர்ந்த காரணம், வீடு பூரா புராண புத்தகம் நூல் நிலையமா இருக்கும். அவன் பெரிய சங்கீத மேதை. நான் அங்கே வளர்ந்த காரணம் புராண இதிகாச சங்கீத வேற நுடியில மாப்பிள்ள. ஆமா, அப்போ நான் கேட்டேன் வாரியார, நான் ஏன் கந்த புராணம் சொல்லணும்? சொன்னா உனக்கு முன்னியம், கேட்கிற ஊருக்கு முன்னியம் யான்னார். கதை மாதிரிதானையா இருக்குன்னு. அப்படி சொல்ல ராஜா முகமது, உனக்கு அனுபவத்துல தெரிய வரும். இது பெருமை என்ன? 32 வருஷம் முன்னாடி கையால் விளங்காம போச்சு எனக்கு. மதுரை திருவாரூர்ல மதுரை வைத்தியம் கைவிட்டான், கேரளா வைத்தியம் கைவிட்டான். எதுக்கு பார்த்தா சோட்டாமிக்கிற பகவதி கோவில்
அரபிகள் திமுன்னு அடிச்சுட்டு இருக்கு. பாத்தியம் பகவதி எத்தனை ஊர்ல உங்களை 5.5 கட்டிக்கு உயிரை எடுத்து பாட்டிருப்பேன் இல்லையா? விருந்த மறந்து 3 நாள்ங்கிறாங்க. 3 நாள் பார்ப்பேன், 4ஆவது நாள் கையால் வரல, கல்ல கட்டிட்டு கடல்ல விழுந்துருவேன். 4ஆவது நாள் கையால் வந்துருச்சு. அந்த வைத்தியம் புடிச்சு பார்த்தா நாடிய எந்த ஆச்சரியம், நாடி அடிக்குது, ஏதோ ஒரு சக்தி உங்களை காப்பாத்திருக்கியான்னா. நம்ம நடராஜன் நம்ம கந்தபுரத்துக்கு போவோம் அன்னைக்கு. கிருபானந்த வரை ஒரு 32 பேர் எனக்கு சொல்லி கந்தபுரம் சொல்லவே நேரம் இல்லை. அன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து முருகனுக்கு ஒரு 32 பேர் இருக்கியா. என்ன பேரு? அது கந்தாபுரத்துல மறைமுகமா இருக்கு. அது காதல கேட்டாலும் முன்னியம், சொன்னவனுக்கு முன்னியம். அந்த பேர் என்ன, எனக்கு தந்த சொத்தா வாரியார் கொடுத்தார். ராஜா முருகன் நான் உனக்கு கொடுக்குற சொத்து நீ வச்சுக்கன்னா. அந்த 32 பேரை சொல்றேன், கேட்டு நீங்களா புண்ணியம் சம்பாதிங்க. சொல்ல ஆரம்பிக்கிறேன் மாப்பிள்ள. கந்தன், முருகன், வேல், சாமி, ஆறுமுகன், குகன், குழகன், மாயோன், மருகன், சேய், கார்த்திகேயன், வரைபகவிந்தோன், செட்டி, அரண்மகன், கங்கை மைந்தன், ஆண்டலை கொடியோத்தோர், சரவணபவன், கடம்பன், தாரக செற்றோன், ஆசான், குறிஞ்சி வேந்தன், வேரணிக்கிரை, விசாகன், சேந்தன், காங்கேயன், செவ்வேள், சிலம்பன், மணியூர்த்தி, சூர்பகைவன், தெய்வானை காந்தன், குமரன், புலவன், வள்ளிமநாதன். 32 பேர். காலையில் கேட்டீங்க, உங்களை புண்ணியம் கிடைக்கும் நிச்சயமா. நமக்கு சந்திப்போம் மாப்பிள்ள. நான் ஏன் இங்க நிக்கிறேன்? அதானே, எனக்கு ஒரு மாமனார் இருக்கார். யார் அவரு? மாமனார தெரியாதா ஐயா? யாரு? ஒரே மதுரையில சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வைகை ஆத்துல தங்க குதிரை வாகனத்துல சும்மா டிண்டாங்கி இறங்குறாரு. டிண்டாங்கி மாமி அழகர் மாமி, கள்ளழகர் மாமி. உங்க எல்லாருக்கும் அவர் சாமி, எனக்கு மட்டும் மாமி. எப்படி மாமிங்கிற? அவரு பிறப்புறாரு அழகு மலையை விட்டு. இந்த குலதெய்வம் மலையாள கருப்பு இருக்காங்கல்ல, 18ஆம் பாத்துக்கடா, மலையை பாத்துக்க, கோயிலை பாத்துக்க, நான் மதுரை போயிட்டு வரேன்னு வர்றாரு. ஆத்துல இறங்குறார். அங்கே மண்டூக மகரிஷின்னு ஒருத்தன் தவக்கால முனிவன், அவனுக்கு சாவு மச்சனை கொடுக்குறார். அங்கே எங்க அம்மா மீனாட்சி என்ன சொல்றா, மதுரை மீனாட்சி எங்க அப்பன் ஈஸ்வரன் கிட்ட, இந்த பாருங்க எங்க அண்ணன் வந்து மாலை எடுத்து கொடுத்தா தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேங்கிறா. இல்ல கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறா. சரி உங்க அண்ணன் வந்து மாலை எடுத்து கொடுக்கட்டேங்கிறார். அவரும் இங்க முகூர்த்தம் தவறுது. பாக்குறாரு எங்க அப்பன் ஈஸ்வரன் தானே ஒரு அழகடா மாறி தானே மாலை எடுத்து கொடுத்து தானே கல்யாணம் பண்ணிக்கிறார். அவர் மாயழகரு, இவர் கள்ளழகர். ஏமாமே கள்ளழகர் பாக்குறாரு. ஆஹா, நம்ம இல்லாம தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவ மூஞ்சிலே முடிக்கப்படாதுன்னு மேற்க போகாம கிழக்க வந்தா. மேற்க போனா மீனாட்சி அம்மன் கோவில், கிழக்க வந்தா வண்டியூர். வண்டியூர்ல யார் இருந்தது? எங்க அக்கா இருந்தாயா. சொந்த அக்காயா, முஸ்லீம் பொம்பளை துல்கச்சி நாச்சியாரு, டெல்லி பாதுஷா இளவரசி. அவ எப்படி அங்க வந்தாங்கிற பெரிய காரணம் ஐயா. அங்க வந்து 3 நாள் நல்லா இருந்துட்டு அப்படி அக்கா புடிச்சிருந்தானே திரும்ப தல்லா குளம் போறார். எல்லாரும் விளக்கு மாத்திர அடிப்பாங்க அவரை. ஏன்டா அங்க முஸ்லீம் பொம்பளை கிட்ட போயிட்டு வந்தேன்னு பலகாலம் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. என் மாமன் திருமண நாயக்கர் ராஜாவை வந்தார். ஏய் பெருமாளை ஏன்டா விளக்கு மாத்திர அடிக்கிறீங்க? நாங்க காலங்காலமா அடிச்சுட்டு இருக்கோம். நாங்க வேணாடா, ஏடு கொண்டால வாடா, வெங்கட்ரமணா, கோயிந்தா கோயிந்தா, என் குலதெய்வம்டா, விளக்கு மாத்திர அடிக்காதீங்கடா, என் மனம் தாங்காது, ஒண்ணு செய்யுங்கடா, எங்க வேணாலும் போயிட்டு வரலாம், அவரிஷ்டம்டா, பூ பொல்லக்களை தூக்கிட்டு வந்து பூச்செண்டால அடி கொடுங்கடாங்க. இன்னைக்கு மாமன் பூச்செண்டால தான் அடி வாங்குறான் இல்லையா? என் மாமன் கையில ஒரு ஆயுதம் வச்சிருந்தா. என்ன ஆயுதம்? சக்கர ஆயுதம். அதுக்கு என்ன பேரு? மாப்பிள்ள பேரு சுதர்சனா. அது ஏவுனார். 3 அர்க்கங்க இருந்தாங்க. சூரபத்மன், தாரகன், சிங்கமுகன். தாரக மேல ஏவுனார். அவன் நோக்குனா அப்படி கையில குடிச்சு கழுத்துல மைனர் செயின் மாதிரி போட்டுட்டான். ஆக அந்த தாரகனை அதக்கி அந்த சக்கராயத்தை வாங்கி மாப்பிள்ள நெஞ்சு மேல வச்சு கொண்டு வந்தேன். அப்படியா? அம்மா மாமின் சாமான் இல்லையா, மரியாதை கொடுக்கணும்ல. மாமா இந்த மாமா அப்படின்னு மாமன் பார்த்தாடியா. மாமன் பெருமாள் மாமைய மருமகன் முருகன் நெஞ்சு மேல சக்கராயத்தை வச்சு கொண்டு வந்திருக்காரு. அதான் திருச்செந்தூர் முருகனுக்கு நெஞ்சில சக்கராய் நாட்சி இருக்கும். அதை வாங்கிட்டு ஆனந்த கண்ணீர் ஒழிச்சா. இங்க ஒழிஞ்சா துன்ப கண்ணீர் உப்பு கடிக்கும், இங்க ஒழிஞ்சா சக்கரை மாதிரி நிற்கிது. ஆனந்த கண்ணீர், துன்ப கண்ணீர். இந்த ஆனந்த கண்ணீர் இருந்து அமிர்தவல்லி சுந்தரவல்லி 2 பேர் பிறந்தாங்க. அமிர்தவல்லியை நான் தேவியாக திருப்பரங்குன்றத்தில் மனப்பிடித்தேன். இப்ப சின்னவளாகிய வள்ளிநாயகமான அருமை கண்மணி, என் கண்மணி தேன்மொழியை திருமணம் செய்ய வேண்டிய காலகட்டாயத்தில் இருக்கின்றேன். அதுக்கடுத்து அரும மாப்பிள்ள ரஞ்சித் வந்து கொண்டிருக்கின்றார். நாரதர். நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, வாலிப சிங்கங்களே, கந்தபுரம் கட்டமைக்க நான் நன்றி கூறுகின்றேன். நல்லா இருங்க. நன்றி. வாழ்க, வளர்க, வெல்க, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாங்க மாப்பிள்ள.
தமிழ் இனத்தை காக்கும் தமிழ் கடவுளை நாரதனின் அநேக வணக்கம். அருமை அருமை. சரிகா மிஸ்ர சிவரஞ்சனி. மிஸ்ர சிவரஞ்சனி ரெண்டுக்காக பேசும். ஓஹோ. சாதா சிவரஞ்சனிக்கு உருகாக பேசும். ஆஹா. நானும் உங்கள் உறவை நாடி வந்த பறவை தேடி வந்த வேளை செய்தது. இது வந்து சிவரஞ்சனி சிவரஞ்சனி இது பங்காளியும் பாடி இருக்கிறார். அறிஞர் அண்ணா இறந்த போது எங்கே சென்றாய் எங்கே சென்றாய் எங்களை எங்க விட்டு எங்கே சென்றாய் தங்கமாசாரி ஐயா சொல்லமா அம்மா பாட்டு பாடுறாங்க இல்லையா? அதிகாலை நேரம் சுபுகுக்கு பின்னியே அண்ணல் நபி செல்லும் போது இன்னல் செய்தாள் நிறைய இருக்கு. பீஸ் அப்படியே கேளுங்க மாப்பிள்ள. நல்ல நல்ல மாமா. என் மாப்பிள்ள வந்திருக்கிறாரு. சரி நல்ல கேளுங்க அவர்ட்ட கேளுங்க. சாதாரணமான மாப்பிள்ள இல்ல. வேற என் மாப்பிள்ள பெருமை இந்த உலகத்துல யாருக்குமே இல்ல. மாப்பிள்ள மணிகண்டா. ஆமா சொல்லுங்க. ஒரு பொது பெருமையை சொல்லவா? எப்ப ஈஸ்வரன் இருக்காருல, தில்லை ஈஸ்வரன். ஆமா. அவருக்கு யாரு பட்டம் கொடுத்தான்? யாரு? எத்தனையோ பாட்டுக்காரன் இருக்கான் என் உலகத்துல. பாட்டுக்குன்னு யார சொன்னார்? நாரதர். பாட்டுக்கு நாரதர். ஆமா. ஏன் சொன்னாரு? ஏன் சொன்னாரு? ஏன் சொன்னார்? மத்த பாட்டுக்காரன் உலகத்துல இல்லையா? ராவணேஸ்வரர் இருக்கானே, காம்போதி ராகம் பாடி கப்பனையே தலையாட்ட வச்சவன். ஆனாலும் அவன் அசுரகான சங்கீத பிரியன். அகத்தியர் இருக்காரே, பாடி பொதிய மலையை உருக வச்சான். ஆமா. ஆனால் அது நரகான சங்கீத பிரியன். இது அசுரகான, அது நரகான. அனுமார் பெரிய பாட்டுக்காரன், ஆனா அது வானரகானம். தும்புரு பெரிய பாட்டுக்காரன், அது தேவகானம். ஆனா நாரதர் மாப்பிள்ள தான் கந்தர்வ கானம். கந்தர்வ கானம்னா உலகத்திலே பெருசு. அதனால பெரிய பாட்டுக்காரனுக்கு நம்ம நாட்டில் பட்டம் தரும்போது கான கந்தர்வன் பட்டம் கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில் வாங்கினது யாரு? என் சித்தப்பேன். எம்.கே. தியாகராஜ பகதூர் ஆசாரி. ஏழி செய்மன்னர் எம்.கே. தியாகராஜ பகதூர் ஆசாரி அவர் தான் வாங்கினார். அது மட்டும் இல்ல, வடநாட்டு ராகத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தவர் பெரிய மேதை. கேரளாவில் யாரோ சொல்லியிருக்காங்க, கே.ஜே. ஜேசுதாஸ் கான கந்தர்வன். அஞ்சரை காமிங்க. மத்திய பாரத பாடியிருக்கான் பார் ஜேசுதாஸ். கிறிஸ்துவன் தான். அவன் பாடான ஐயப்பன் இறங்கிடுவான். அறிவராசனம் விஸ்வமோகனம் அரிததீஸ்வரம் ஆராத்திய பாதுகம் அருவிமர்தனம் நித்யநர்தனம் ஹரிஹராத்மஜம் தேவமாசுரையே. அச்சடிச்சுட்டு படிக்கான். நீ எவனும் செய்ய முடியாத மாதிரி. அது மாதிரி இந்த நம்ம மாப்பிள்ளை வந்திருக்காரு. மாப்பிள்ளை வரவேற்கணும்ல. ஆமா. நாளைக்கு 5 மாமா. 5 வைங்க. எங்குமே ஆன்மீக பணி சிறக்க அயராதே உழைத்திடுவாய். மயிலேறும் ராவுத்தன் எனை தேடி பெருமைக்குரிய கழுகாசலமா எனதருமை ராதானூருக்கே வந்திடுவாய். மாப்பிள்ள என்ன ராகம்? மாமா பீப்ளஸ். கர்நாடகாரன் சொல்லுவேன். ஆமா. கர்நாடகாரன். இது ஆபேரி. ஆபேரி தமிழ்ல பேர் ஆபேரி. ஆமா. நம்ம தண்ணிங்கிறோம். ஆமா. கேரளாக்காரன் வெள்ளம். வெள்ளம் குடிக்கிற தண்ணியை சொல்றேன். தெலுங்குக்காரன் நீலும் தான். ஆமா. குஜராத்காரன் பனியும் தான். பனி. காஷ்மீர்காரன் பானியும் தான். வெள்ளக்காரன் வாட்டருமா. தண்ணி தண்ணி தானே. இந்த ராகத்துல 3 வகை இருக்கு. எப்படி? ஒன்னு செவியல், ஒன்னு இன்னிசை, ஒன்னு கிராமிய இசை. செவியல்னா ஆலாபனம் வரும், பாட்டு வரும், சுரம் வரும்.
வேணி இறங்கும் போது நாதஸ்வர சக்கரவர்த்தியை வாச்சிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அம்மா என்ன பாட்ட ஜானகி அம்மா பாடி காரைக்குறிச்சி அருணாச்சலம் நாதஸ்வரத்தை அப்படியே மாப்பிள்ள ஆர்கன்ல கொண்டு வந்துட்டார். சிங்கார மாப்பிள்ளையே வாவா, சிங்கார மாப்பிள்ளையே வாவா, புதுக்கோட்டை ரஞ்சித் மாப்பிள்ளை வாவா, உன்னை காணாமல் இல்லாமல் சகமபணி சிங்கார மாப்பிள்ளையே வாவா, நிசனிதபமா காமகரி சனீபா நிசகமபா மகரி நிதபமா கரணி சிங்கார மாப்பிள்ளை வாவா. புரிஞ்சுக்கிட்டியா? ஆமாமா, இது காரைக்குறிச்சி அருணாச்சலம் சொத்து கிடையாது, உலகமே அப்படித்தான் நினைக்குது. ஆமா ஆமா. சென்னையில ஒரு பெரிய இசை மேதை இருந்தார். ஓஹோ. ஒரு ஜாதியில ஆசாரி. ஆசாரி. அவர் பேர் சம்பந்தமூர்த்தி ஆச்சாரி, பெரிய மேதை. அறிஞரன்னா அவர் கண்டா பயப்படுவார். என் மாத்தா கிருபானந்த வாரியார பயப்படுவார் அவரை கண்டா. அவ்வளவு பெரிய இசை மேதை. அவர் போட்ட சுரம் ஒரு தேவார பாட்டுக்கு மந்திரமாவது நீரு மந்திரமாவது நீரு சகம பணி திருடி பதிவு பண்றேன் ஓடிட்டு இருக்குல்ல. ஆமாமா. சம்பந்தமூர்த்தி ஆச்சாரி சரக்க திருடி காரைக்குறிச்சி ஆரம்பிச்சாலும் வித்துட்டார். ஓஹோ. புடி சத்தம் போட்டாரு, அண்ணே மன்னிச்சிருங்க போடா அப்படின்ட்டார். பெரிய இசை மேல நம்ம மெட்ராஸ் கச்சேரிக்கு போனா அவங்க மகனை தான் கூப்பிட்டுக்குவேன். ஒரு மகன் பேரு சகசரநாமம். சகசரநாமம். அவர் நடிகர் இருந்தாரியா, அவர் அவருக்கு நண்பன் பேரை வச்சிருக்கிறார் மகனுக்கு சகசரநாமம். இன்னொருத்த பேர் தக்கேசி. தக்கேசினா காம்போதி ராகத்துக்கு பேர். தமிழிசை பேர் தக்கேசி. நம்ம ஆதரிக்கிற தமிழிசை பேர் காந்தாரப்பன். 4 பேருக்கு தான் தெரியும் உலகத்துல தமிழிசையை பத்தி. 2 பேர் செத்து போனாங்க, 2 பேர் உயிரோட இருக்கும். நான் ஒருத்தன். ஆமா, அதுக்கு என் நண்பருக்கு சொல்லி கொடுத்தாலும் அவர் புத்தகமா போட்டு 15 லட்சம் ரூபாய் கொடுத்தார் தளபதி ஸ்டாலின். நமக்கு ஒத்த பைசா கிடைக்கல. நம்ம பிறந்த நேரம் நம்ம கதைக்கு விடுவோம் மாப்பிள்ளை. இது வந்து செவ்வியல் ஆலாபன பாட்டு சொரம். அவர் போன அந்த சம்பந்தமூர்த்தி ஆச்சார் ரொம்ப வயசானவரு. அப்புமானே இந்த பாவூர் பாடின ராஜன் மகராஜன் பாண்டியாங்க அவரு பாவூர் பாடினதுதான் உசேனி ராகங்கிறது. அஞ்சல் காமிங்க. சரிகமா பனிதனிசா சனித மகரிசா ராஜன் மகராஜன். மங்குலாஸ் அங்கமுத்து பிள்ளையாருக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஆமா, பாடிட்டு 2006ல யூடியூப்ல இருக்கு. இது வந்து செவ்வியல். இன்னிசைனா ஆலபன வராது, சுரம் வராது, பாட்டு மட்டும் வரும். ராக தெளிவா பண்ணி கொடுக்கும். இந்த பாட்டு நெஞ்சை தொட்டு பின்னி கொண்ட மங்கை ஓரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி என்னை தொட்டு கட்டி கொண்ட மங்கை பேரும் என்னடி எனக்கு சொல்லடி என்னடி அன்பே ஓடிவா
பத்தியா? இது இன்னிசை. அடுத்து கிராமிய இசை. கிராமிய இசை. கிராமிய இசையில முத பாட்டு போட்டது நம்ம சங்கரதாஸ் சாமி. சோறு பாரு குருநாதன். சத்யவான் ஜாபத்திரி நாடகத்துல போட்டான். சத்யவான் சாகிட்ட பாடுறது இப்படி ஏதோ என்னை எழுப்ப ஐமதமானே, ஏதோ என்னை எழுப்ப ஐமதமானே, எனக்கு அதனை உரைக்க வேண்டும் இசைந்து கேட்பேன் நானே, இசைந்து கேட்பேன் நானே. இது நாடக பாட்டு. அந்த கால சினிமா பாட்டு. எப்படி? பெரிய மாப்பிள்ள அபிநயம் முடிச்ச பாட்டு. SSR. தென்றல் உறங்கிய போதும், திங்கள் உறங்கிய போதும், கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா, ஒன்று கலந்திடும் நெஞ்சம் உறவை நாடி கொள்ளும், கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா. சமீபமா அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன், மனைவியாக வேண்டும் என்று ஆண்டு போல காத்திருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். அதுவரை காத்திருப்பேன் என்று நானும் சொல்லியிருந்தேன். என்ன ஆசை நிறைவேறுமா, என் தோழி நீயும் சொல்லமா, நடக்கும் நடக்கும் அவனு சொல்றான். ஆமா, சோன கற்பனை சொல்றான். நல்லது மாப்பிள்ள, உங்களை வரவேற்கின்றேன். ஒரே வரி. நான் இளம் போற்றுகின்ற நாரத முனியே, நாராயணா என்ற பாரத முனியே, நீரும் எங்கெங்கே சென்றீரோ, நேராக ஏதேது கண்டீரோ, கண்டீரோ, மிதக்கும் எனக்கதனை நலமாக, எனக்கு வயிறார சோறு போட்டு காசும் தர்றேன், ராதானூர் வாழ்ந்திடவே வளமாக, ஆனிலம் போற்றுகின்ற நாரத முனியே, நாரத முனியே, நாராயணா என்ற பாரத முனியே, நாரத முனியே. இந்த மாப்பிள்ள மாமாளுக்கு அஞ்சரை நிக்குதா? கண்ணன் இருக்கே உட்கால கொடு. அப்புறம் என்ன மாப்பிள்ள விஷயம்? எத்தனை வேணும்? கனி கொண்டு வந்திருக்கேன். கன்னியா? ஆமா, கண்டது கன்னியா? கன்னியா கன்னி தான் இருக்கேன். அப்படியா? ஆமா, பொம்பளை புள்ள. பொம்பளை புள்ள. யார் அவ? வள்ளி. இந்த வள்ளி முருகவள்ளியா? சுந்தரவள்ளி. சோழவள்ளியா? அந்த வள்ளி இல்ல, முருகவள்ளி முந்தாள் மதுரை சுந்தரவள்ளி செத்து போனாங்க. சுந்தரவள்ளி இல்ல. இல்ல கற்பகவள்ளியா? இல்ல இது வந்து ஆதியில கொடுத்த வாக்கு. இந்த ஆதியில கொடுத்தேன். மூத்தவரான அமிர்தவள்ளி திருப்பணம் கொடுத்த மனம். அட ஆமையா. இப்ப சின்னவன் இளையவளை பார்த்து வந்திருக்கேன். தெய்வான தெய்வான தங்கச்சி. ஆமா, சுந்தரவள்ளி. இப்ப நீ அவகிட்ட தான் போயிட்டு வரியா? ஏங்க, ஆமா, அங்கதான் போயிட்டு வரேன். நல்லா இருக்குங்க. நல்லா தான் இருந்துச்சு. மாமியா கிட்ட மருமையும் போனா. சரி போய் என்ன மாப்பிள்ள சொன்னீங்க? இந்த மாதிரி முருகனை மாப்பிளைய பார்த்துருக்கேன், திருமணம் பண்ணிக்கன்னு சொன்னேன். சரின்னு இருப்பாள. முடியாதுன்ட்ட. ஏன் அப்படி? பிடிக்கலன்ட்ட. எந்த பொண்டாட்டி தான் புருஷனை பிடிச்சிருக்குன்னு இருக்கா? என்னைய பிடிக்கலன்னு. சரி போட்டு உங்களை என்ன சொன்னா? என்னை பார்த்து அறிவில்லா மடச் சிறுமி என்ன கேட்டா? கூட்டி கொடுப்பவன் என்று கேட்டு விட்டாள் முருகா. இப்ப நீ அந்த வேலை பார்க்க ஆரம்பிச்சியா? அந்த வேலைக்கு தான் என் சம்பளம் அதிகம். என்ன அருள்? அந்த வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? நீ 10,000 மணி வச்சுதான் அமுக்கு அப்படி சம்பாதிக்க முடியாது. இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம காரைக்குடி பீர்க்கலக்காட்டு பக்கம் போயிருந்தேன். சரி. குழந்தைவேல் பட்டிங்கிற ஊர் நாடகம். நம்ம பகுதி. ஊர் சாமி இறங்கி வீர அபிமன்யு நாடகம் வைங்கன்னு இருந்துச்சு. ஒருத்தனுக்கு தெரியாது. திண்டுக்கல்ல போய் நான் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தேன். சொல்லி கொடுத்து கொண்டு வந்து வரும்போது பார்த்தா பீர்க்கலக்காடு தாண்ட முடியல. அடைஞ்சு நிக்கிறியா கூட்டம். என்ன காரணம் எட்டி பார்த்தா ஒரு பொம்பளை பிள்ளை சட்டி புறாவோட ஆடிட்டு இருக்கா. ஆடுகளும் பாடலும். அது போலீஸ்கார ஐயா கூப்பிட்டு, ஐயா கொஞ்சம் விளக்குங்கய்யா, நேரமாச்சியா போகணும் ஐயா. அப்பதான் நினைச்சேன், ஆத்தா இந்த கூட்டம் நாடகத்துக்கு வர மாட்டேங்குதே, எழுது போட்டா என்னையா ஆகுதுன்னு. சரி நல்லது மாப்பிள்ள, அவளை இப்படி போட்டுமா? இப்படி சொல்லாமல் வேடுவாத வேடம் கொண்டு வள்ளியிடத்திலே ஒரு மான்குட்டியை தேடி வந்ததாக வழக்கு தொடர்ந்து காதலித்து திருமணம் முடிக்க வேண்டும் முருகா. கூட அவுத்து போட்டு வெடனா போகணும். ஆமா நல்லதுமா, போயிட்டு வர்றேன். ஆத்தால கூப்பிட்டு கிளம்பிடுறேன். சென்று வருக, எங்கு சென்றாலும் வென்று வருக. மாப்பிள்ள அஞ்சரை வாங்க. நீ கொடுத்த
கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை. இனி அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் உள்ளம். வல்ல இறைவா இறைவா இறைவா, யா அல்லாஹ் யா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். ஒரு முறை வாரியாரை பார்த்தேன். ராஜா முகமது சொன்னது அல்லாஹ்க்கு 99 பேர் இருக்கியா, அல்லாஹ்வுக்கு அத கூட அவர் சொல்றாருயா, வாரியார் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, சிவபெருமானுக்கு அரபியாவில் என்ன பேருனார் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு, என்ன சொல்லுங்க யாருன்னு, அல்லாஹு அப்படின்னார். எப்படியா சொல்றீங்கன்னா, அல்லாஹுனா என்ன அர்த்தம்னா அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன், சுருக்கமா சொல்லுனார் அன்பே வடிவானவன் அப்படின்னு. சிவபெருமான அன்பே வடிவானவன், அன்பே சிவம்ங்கிறார்ல திருமூலர் சித்தர். ஆமா, அன்பும் சிவம் 2 என்பார் அறிகிறார், அன்பே சிவம் என்பது 6 அறிகிறார். யா அல்லாஹ் யா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். வான பூமி மண்டலங்கள் பொருத்தமாக அமைத்தாய், அதை புரிந்து கொள்ள உள்ளங்களை திருத்தமாக படைத்தாய். மாண்புடைய மனிதனுக்கு மாபெரும் புகழை தந்தாய். இனி இறக்கும் போது இந்த வாழ்வை தருவாய். யா அல்லாஹ் யா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். பிறக்கும் போது தீன்குலத்தில் பிறக்கும் வாழ்வு தந்தாய். இனி இறக்கும் போதும் இந்த வாழ்வு இனிமையாக தருவாய். மறந்து போகும் நிலையில் உன்னை மறந்திடாமல் வைப்பாய். இனி இறக்கும் போதும் இந்த நிலையை நான் மறந்திடாமல் காப்பாய். வல்ல இறைவா வல்ல இறைவா வல்ல இறைவா. நண்பர் லேசா நண்பர் விருப்பத்தை நிறைவேற்றிட்டோம். எங்க ஆத்தா மேல எங்க அப்பா மேல நான் பாடிக்கிறேன். எப்படி போடுங்க. நாடு நலம் பிறகு என் நாட்டு மக்கள் நலம் பிறகு ராதாமூரிலே கோயில் கொண்டவனே என் குலதெய்வமே சோழக்கருப்பையா ஐயா ராஜா முகமது உன்னிடம் கையேந்துகிறேன். ஏந்திய கைகளையே வெறுங்கையாக ஆக்காது. நல்ல வாழ்வினையே வாரி 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 வழங்குவாயே ஐயா. சோழக்கருப்பு சுவாமியிடம் கையேற்றுங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. உண்மையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. சுவாமியிடம் சோழக்கருப்பு சுவாமியிடம் கையேற்றுங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை.
காப்பாற்றையா காப்பாற்றையா என்று அவனிடத்தில் குறை அனைத்தும் சொல்லி காத்துங்கள். அன்பு நோட்டு தருக என்று அழுது கேளுங்கள். சுவாமியிடம் சோழ கருப்பு சுவாமியிடம் கையேந்துக. அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. உமையுடன் கேட்டு பாருங்கள், உமையுடன் கேட்டு பாருங்கள். அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. சோழ கருப்பு சுவாமியிடம் கையேந்துங்கள். சுபாஷ் பட்டுமா மாப்பிள்ள? போயிட்டாங்க மாமா. அதுவே கொண்டதாக சென்று அண்ணாவை சந்திப்போம். எதுக்கு சொக்கிட்டேன் உழுப்பா. பட்டு பட்டு பூச்சி போல எத்தனையோ வண்ணம் இன்னும் நட்டு வச்சு நான் பறிக்க நான் வளர்த்த நந்தவனும் கட்டி வைக்கும் இம்மனச வாசவரும் மல்லிகையும் தொட்டு தொட்டு நான் கறக்க துடிக்குதந்த செண்பகமோ
பாட்டு உன்னை விட்டு போகாது செண்பகமே செண்பகமே தென்போதை நீ சொந்த